கதை சொல்லலாமா? சொல்லுங்க ப்ளீஸ். கோவிட் அப்போ இது சத்தியமா சொல்லியா சொல்லுங்க. 2-3 கதை இருக்கு. என்ன ஒரு வாட்டி வல்சரவாக்கம் தெரியும்ல? வல்சரவாக்கம்ல இருந்து ஆழ்வார்பேட் வரணும்னா கோவிட் டைம்ல போலீஸ் செக் போஸ்ட்லாம் இருக்கும்ல, கார்ல வரணும்னா 7 கடல் 7 மலை தாண்டி வர்ற இவன் எப்படியோ வந்துட்டு மச்சான் எங்க போலாம் அப்படின்னு சொல்லி, எங்க வேணா மொட்டை மாடில சும்மா ஏதாவது பண்ணலாம். அப்போ ரீல்ஸ் போட்டோ ஷூட்டு, நான் அவனுக்கு ரீல் எடுப்பேன், போட்டோஸ் எடுப்பேன், சும்மா சில் பண்ணுவோம். லேட் நைட் என் வீட்டுல இருந்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். இது கொஞ்சம் ரெகுலரா நடந்துட்டு இருந்தது. பட் ஐ குடன்ட் கம் டு வல்சரவாக்கம் பிகாஸ் வீட்டுல ஒரு வாட்டி போய் அப்படி மாட்டிக்கிட்டேன். இவர் வந்து அந்த மாதிரி ஒன் ஃபைன் டே இவர் வந்து ஆழ்வார்பேட் வந்திருக்காரு. என்ன பிக்கப் பண்ணிட்டு மச்சான் ஊர் சுத்தினாங்க, பரவாயில்ல பாத்துக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு போய் நடுவில் டிடிகே ரோட் அந்த எம்ஆர்எஃப் ஃபிளைஓவர் கீழ மாட்டிக்கிட்டோம். 2 பேரும் மாட்டிக்கிட்டோம். ஃபுல் செக்யூரிட்டி, அந்த கோவிட் எல்லாம் சூட்டோட போலீஸ் இறங்க சொல்லிட்டாங்க. வண்டியில இருந்து இறங்கிட்டு நான் பேச வரேன். நான் சொன்ன மச்சான் சும்மாரு, நான் பேசிக்கிறேன் என் ஏரியா, நான் பேசுறேன். சார் எங்க இருந்து வரீங்க? சார் ஒண்ணும் இல்ல சார், எங்க பக்கத்துல வீடு, இங்க இருந்து இப்படி போனோம் சார், கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு காலி கிட்ட வந்து போலீஸ் வந்து கேட்டிருக்காரு. கேட்கறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்ன பாத்துருக்கீங்க? எங்க என்ன பார்க்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி. இல்ல ஏதோ சீரியல்ல ஏதோ பாத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சரி இவர் சீரியல் எல்லாம் கிடையாது சார் அப்படின்னு நான் இல்ல மச்சான் சும்மாரு. சரி ஓகே நீ எங்க இருந்து வரீங்க அப்படின்னு போலீஸ் கேட்டாரு. சார் புரியல சார் அப்படின்னு என்ன சொல்றேன்னு புரியல சார் அப்படின்னு சொன்னேன். இல்ல சார் எந்த ஏரியால இருந்து வரீங்க அப்படின்னு. சார் நான் தானே இப்ப சொன்ன ஆழ்வார்பேட்ல இருந்து சார் வரும் அப்படின்னு. இல்ல சார் இவர் பதில் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. சார் எங்க இருந்து வரீங்க? சார் கேட்கல சார், காது கேட்கல சார், பக்கத்துல இருந்தா கேக்குறேன். எந்த ஏரியால இருந்து வரீங்க? சார் புரியல அப்படின்னு சொல்லி. யோ எந்த ஏரியால இருந்து? சார் வல்சரவாக்கம்ல இருந்து வரேன். வல்சரவாக்கம்ல இருந்து வரீங்களா? எப்படிப்பா நீ இத்தனை செக் போஸ்ட் விட்டு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஃபைன் ஒரு கதை. ஆனா அந்த பெரிய ஃபைன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சலான் கொடுத்தாங்க. அந்த சலான் தான் எங்களுக்கு கேட் பாஸ். சலான் எல்லா செக் போஸ்ட்லயும் காட்டி நாங்க வந்து போயிட்டே இருந்தோம். இப்படி வந்து நம்ம கிட்ட சலான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நடக்கும்போது ஒன் நைட் வந்து சொன்னா மச்சான் இப்பெல்லாம் பீச் எல்லாம் ஃபுல்லா வெறிச்சோடி கிடக்கு, நம்ம பீச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நாங்க 2 பேர் மட்டும் தான். மொத்த பீச் பெசன் நகர் பீச் காலியா இருக்கு. சோ அந்த பெசன் நகர் பீச் அந்த வெள்ளை கலர் இது இருக்குல்ல, அந்த மெமோரியல், அந்த மெமோரியல் பின்னாடி வந்து உட்காந்து, ஏன்னா போலீஸ் பெட்ரோல் போயிட்டே இருக்கு, நல்ல இந்த லைட் போட்டு ஸ்கேன் பண்றாங்க. சோ இன்ஸ்டாகிராம்ல கூட அவனோட போட்டோ இருக்கும், அந்த பெஸில ஒரு போட்டோ எடுத்த மாதிரி. அந்த போட்டோ எடுக்கும் போது மச்சான் போலீஸ் வரும்போது கரெக்டா சொல்லிடு, நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், இல்லாட்டி தேவையில்லாம கேள்வி கேட்பாங்க. நான் நல்லா வளைஞ்சு போட்டோ எடுத்தேன், போர்ட்ரேட் மூட்ல எல்லாம் எடுத்து நல்லா, அது ஈவினிங் சன்செட் டைம், நைட் டைம் நல்லா எடுத்தேன். கரெக்டா மச்சான் என்னையும் எடுறா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இவன் எடுத்துட்டு இருக்கும்போது அவன் கேமராலே திரும்பி பின்னாடி போலீஸ் சொல்றான்னு சொல்லிட்டு சொல்லணும் இல்ல, சொல்லாம அப்படியே போட்டோ எடுத்துங்க. அப்புறம் பின்னாடி போலீஸ் வந்து கழுத்துல வந்து கை வச்சுட்டாரு. வச்சுட்டு என்னப்பா பண்றீங்க, எப்படி யாரும் உன்னை வந்து பீச்ல அலோவ் பண்ணா? இவனும் அங்கே நின்னுட்டான். நின்னுட்டு இல்ல இதெல்லாம் ரொம்ப தப்பு, வாங்க அரெஸ்ட் பண்ணுங்க, அடையார் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு சொல்லிட்டு என்ன புடிச்சிட்டு இருக்காரு, என் கையை புடிச்சிட்டு இருக்காரு. வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து சார் ஒண்ணும் இல்ல சார், நாங்க தெரியாம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் ரைட் சைடு தான் போலீஸ், லெஃப்ட் சைடுல அனல் பறக்கிற மாதிரி தூசி பறக்குது அந்த பீச் மண்ணு. பார்த்தா இவர் தலைவர் ஓடிட்டு இருக்காரு, போலீஸை விட்டு தெரிஞ்சு. நான் சொல்றேன், நான் அப்படியே ஓடிட்டே சொல்றேன் மச்சான் நான் கார் ரெடி பண்ணி ஓடிட்டு கேட்டுட்டு இருக்காரு. போலீஸும் எதுவும் ரியாக்ட் பண்ணல. சரி ஏன் சார் அவனை பிடிக்க மாட்டீங்கன்னு அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல 2 பேர்ல யாரோ ஒருத்தர் மாட்டா போதும், அவனை எப்படியாவது குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி விட்டுட்டாரு. ஆனா இதுல வந்து இந்த கதையை கேட்டு இந்த மாதிரி போறதெல்லாம் ஓகே அப்படின்னு யாரும் வந்து நினைச்சுக்காதீங்க. நாங்க தப்பு பண்ணிட்டோம். எக்ஸாம்பிள் தட் யூ கேன் கெட் அரஸ்டட் இஃப் யூ டு இந்த மாதிரி மிகப்பெரிய முட்டாள்கள் வந்து இருக்கிற மாதிரி அகைன்ஸ்ட் தி லா.